என் பேரு கதிர். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்தது எதுவுமே உருப்பிட்டதில்லை. ஆனா என்னவோ தெரியல, இந்த வருஷம்தான் என் காதலி என் கூட சேர்ந்தா. எனக்கும் இன்ஃபோசிஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை கிடைச்சது. இந்த 2017 எனக்கு ரொம்ப ஒரு லக்கியான இயர்னு நான் நினைச்சேன். ஆனா அது நினைச்சு ஒரு சில நாள் கூட இல்லை, என் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த சின்ன பிரச்சனையை சமாளிக்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையை இழக்க நேரிட்டது. மக்கா கதிரு, இங்கதான் சரக்கு எடுக்கிறியா? பாடி சரக்குங்களா? எனக்கு கொஞ்சமாக சரக்கு வச்சடா நாய. சிப்பையாவது கொடு, எல்லாத்தையும் வச்சுருந்தான். ஆமா, எதுனா நிப்பா அவசரமா சொன்னேன் மச்சான். மச்சான் சொல்டா, நீ ஃப்ரெண்டு தானே? இது கேக்குறா கூப்பிட்டியா? நான் வந்து சொல்லுண்டா, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ல. நான் ஒரு தப்பு என்ன மச்சான். அப்படின்னா அப்படி தப்புல வண்டியை தோத்த மேல மோதிட்டேன்டா. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5-5:30 மணி அந்த மாதிரி இருக்கும்டா. அப்ப என் ஆள் அஞ்சனாவை வீட்டுல விட்டுட்டு நான் போயிட்டு இருக்கும் போது தெரியாம அவன் மண்டையெல்லாம் அப்படியே ஒரு ரத்தமா இருந்துச்சுடா. அவன் காலெல்லாம் அப்படியே துடிச்சிருந்துச்சு. நான் அப்படியே பைக் ஓரமா நிப்பாட்டிட்டேன். அவன் பக்கத்துல போனண்டா. அப்போ அவன் மண்டையெல்லாம் அப்படியே ஒரு ரத்தமா இருந்துச்சுடா. என்ன பண்றது தெரியாம பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன்டா மச்சான். கன்ஃபார்ம் செத்துருப்பான்டா. கொலை பண்ணிட்டேன்னா மச்சான். போதும் எடுத்து பேசாம படு. இல்லடா மச்சான், அந்த இடத்துக்கு காட்டுறவா. டேய் மச்சான், நான் இங்க தானே அவனை ஏத்துனேன். யாருமே இல்லடா. டேய், இந்த போஸ்ட்ல தானே அவன் முட்டி செத்து கிடந்தான்டா. நான் பார்க்கும்போது அவன் தலையெல்லாம் ஒரே ரத்தமா இருந்துச்சுடா. நான் கரெக்டா இங்க தானே பைக் எடுத்துட்டு கிளம்புனேன் நானு. யாருமே இல்ல உளர்ற. இங்கதானே நான் மோதின அவனை. ஐயோ, நான் மோதும் போது ஒருத்த வேற வந்து பாத்துட்டு என்ன பாத்துட்டும் போனான்டா. அவனை ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் பயமா இருக்கா. வண்டி பாத்துக்கலாம். ஐயோ, என் லைஃபே போச்சுடா. அவன் பண்றா, என் லைஃபே போச்சுடா. என்ன போலீஸ் கூட்டிட்டு போறாங்கடா. வாழ்க்கையில இப்பதான்டா எல்லாமே வந்துச்சு. அஞ்சனாவும் இப்பதான் வந்தா, வேலையும் இப்பதான் வந்துச்சு. எல்லாம் போச்சுடா. என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்கடா. கொஞ்சம் டென்ஷன் ஆகாமடா. ஏன்டா கொலை பண்ண? என்னடா உளர்ற? ஏன்டா கொலை பண்ண? படம் மயில். ஏய், என்ன கொலை பண்ண? விளையாட தலை. பிளீஸ்டா, எனக்காக பள்ளி ஏத்துக்கூடா. பிளீஸ்டா, எனக்காக பள்ளி ஏத்துக்கூடா. பிளீஸ்டா, சுமாரா. டேய் பிளீஸ்டா, எனக்காக பள்ளி ஏத்துக்கூடா. நில்லா.
டேய் என்ன மன்னிச்சிடலாம். ஹலோ போலீஸ், இங்க 2 பேர் சண்டை போட்டு செத்து கிடக்குறாங்க. அட்ரஸ் ஆக்சிடென்ட் ஆகி செத்தவன் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவன் தான். அவன் பேரு குமார். என் காதலிய 2 மாசமா ஃபாலோ பண்ணான். இது தெரிஞ்சுனா அவனுக்கு ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்தேன். அப்போ அவன் கேட்கிற மாதிரி தெரியல. 2வது வாட்டி அவனை அடிச்சு பார்த்தேன். அப்போ கூட அவன் கேட்கிற மாதிரி தெரியல. அதான் 3வது தடவை. ஹலோ ஹலோ, வந்துட்டியாடா? ஹலோ வந்துட்டேன். ஹலோ 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 என்னாச்சு? அவன் பணத்தை ஒரு இடத்துல போட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அப்போ என் ஃப்ரெண்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு போய் சொல்லி வர வச்சேன். அவனையும் இந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ணி கொன்னேன். 2 பேரும் சண்டையில செத்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரையும் போலீஸ் செத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ப வச்சுட்டேன்.